வணக்கம். செல்வகுமாரின் ராகசா புயல் குறித்த ஆய்வறிக்கை. பசிபிக் பெருங்கடலில் உருவாகி பிலிப்பைன்ஸின் வடக்கு தீவை ஒரு பெரிய மக்கள் நெருக்கம் இல்லாமல் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு தீவை தாக்கி மையமாக வைத்து தாக்கி வெளி சுற்று பிலிப்பைன்ஸின் வடக்கு ஓரத்தையும் தாய்வானையும் தொட்டுக்கொண்டு செல்ல மையம் பசிபிக் பெருங்கடலில் கடக்க தென்சீன கடற்பகுதியில் நுழைந்து மேலும் தீவிரமடைந்த புயலாக மாறி சுமார் 300 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் எடுத்து ஹாங்காங்கிற்கு 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் அமைய, ஹாங்காங்கிற்குள் 100 கிலோமீட்டர் வெளி சுற்று அமைய, ஹாங்காங்கிற்கு 200 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றை கொடுத்து கொண்டு ஹாங்காங்கிற்கு தெற்கே தென் மேற்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் அமைத்து கொண்டு அது சீனாவோட தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. நேற்றைக்கு மாலையே 75, 85, 100, 150 மேகம் தொடங்கிவிட்டது காற்று ஹாங்காங்கிற்கு. நேற்றைக்கு நள்ளிரவெல்லாம் 200 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று ஹாங்காங்கில் அடித்தது. தொடர்ந்து இது ஹாங்காங்குக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய சீன பகுதியில் நெருங்க காற்றோட வேகம் 200 தாண்டியது. இன்னும் கரை கடப்பதற்கு 12 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். மாலை தான் முழுமையாக கடக்கும். போய் சீனாவோட அந்த ஹாங்காங்கிற்கும் மேற்கு பகுதியில் இப்போதான் ஹாங்காங்கிற்கு தெற்கு புறத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு காலையில் அது ஹாங்காங்கிற்கு தென் மேற்கு புறத்தில் நகர்ந்து ஹாங்காங்கிற்கு மேற்கே சீனாவோட பகுதியை கரை கடக்கும். ஆனால் நெருங்க வேகம் குறையும். இருந்த போதிலும் ஹாங்காங் மற்றும் சீனாவோட பல்வேறு பகுதிகள் மிக மோசமாக பாதிப்படைய செய்து கொண்டிருக்கிறது. விழித்த கண் மூடாத அளவிலே நெஞ்சில் படபடப்புடன் என்ன நடக்குமோ என்கின்ற பெருமச்சத்துடன் ஹாங்காங் சீன பகுதி மக்கள் பீதியும் அச்சத்திலும் ஆழ்ந்திருக்கிறார்கள். பாதுகாப்பான இடங்களிலே அரசு தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் வீசுகின்ற காற்றும், கொட்டுகின்ற மழையும், அடிக்கின்ற மின்னலும், சீறுகின்ற கடலும் ஒட்டுமொத்தமாக ஹாங்காங் சீனாவை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. எப்போ விடும் இந்த காற்று என்று மூச்சை விடலாம் என்று மூச்சை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹாங்காங் சீன மக்கள். நம்ம சொன்னோம், தொடங்கியது முதல் 12 மணி நேரத்திற்கு மேல உச்சபட்ச காற்று இருக்கும். முழுமையான காற்று விடுபடணும்னா அதற்கு பிறகு 12 மணி நேரமாகும். ஆக ஹாங்காங்கில் காற்று நிற்கணும்னா இன்னைக்கு மாலை தான். ஆனால் மாலை தான் கரை கடக்கூடிய இடத்துல கரை கடக்க போகுது. சீனாவோட கிழக்கு பகுதியில், மேற்கு பகுதியில், அதாவது ஹாங்காங்குக்கு மேற்கு பகுதியில் அந்த இடத்துல கரை கடக்கும் பொழுது 110, 125 கிலோமீட்டருக்கு வந்துடும் காற்று. இருந்தாலும் படிப்படியாக செயலிழந்து கொண்டே போனாலும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறது அதிகமாக சீனாவிற்கு. புயலோட உயரம் 15 கிலோமீட்டர், 15,000 மீட்டர் உயரம். அகலம் கரையிலிருந்து 150 கிலோமீட்டர் ஹாங்காங், அதிலிருந்து உள்ளே 250 கிலோமீட்டர் ஆரம். விட்டம் மொத்தம் சேர்த்த 500 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இந்த புயல். மழைப்பொழிவு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே சும்மா சாதாரணமாக வெளிச்சுற்று தொட்டத்திலேயே பிலிப்பைன்ஸ் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. வெளிச்சுற்று பட்டத்திலேயே தாய்வான் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ மையத்தில் என்ன நடந்திருக்கும் பாருங்க. மையத்தில் இருக்கக்கூடிய தீவு என்பது மக்கள் நெருக்கம் இல்லாத, மக்கள் தொகை பெருசாக இல்லாமல் சுற்றுலாவிற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய தீவு. அதுவே மிக மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு. மலைப்பகுதிங்கிறதுனால வெள்ளம் வடித்து கொண்டிருக்கு ஈஸியில். ஆனால் இங்கே மக்கள் நெருக்கம் அதிகம். ஹாங்காங்குக்கு வந்து வெளி சுற்று தான். ஆனால் ஹாங்காங் தாண்டி சீனாவில் வெள்ளப்பெருக்கு ரொம்ப அதிகம். ஹாங்காங்கில் கூட மழை இருக்கிற காரணத்தில் எளிதில் கடலோரம் என்பதனால் வடிந்து விடும். ஆனால் சீனாவில் எல்லாம் எளிதில் வெள்ளம் அடைவதற்கு வாய்ப்பில்லை. மிக மோசமான புயலாக தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு போனோன்னா அடுத்த நிகழ்வு இதே வழித்தடத்தில் கொஞ்சம் தெற்கு புறமாக வரும் போல இருக்கு.
ஆனால் அது ஹாங்காங்கிற்கு பாதிப்பு இல்லை. ஹாங்காங்கிற்கு தெற்கு புறமாக வந்து வியட்நாமில் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய அக்டோபர் முதல் வாரம் அதுதான் இங்கே வரப்போகுது செயலிழந்து. அக்டோபர் 2வது வாரம் அந்த 8ஆம் தேதிக்கு மேலே வரும்னு சொல்லிட்டு இருக்கோமா, அது அக்டோபர் 8 தேதிக்கு மேலே வர்றது, 10 தேதிக்கு வர்றது. ஹாங்காங்க 5-6 தேதிகளை ஹாங்காங்கு தெற்கு புறமாக பிலிப்பைன்ஸை தாக்கிட்டு தான் வரும். ஆனால் பிலிப்பைன்ஸை தாக்கும்பொழுது சாதாரண மண்டலமாக ஒரு சாதாரண புயலாக இருக்கும். பிலிப்பைன்ஸ் தாண்டிய பிறகு தென்சீன கடலில் நுழைஞ்ச பிறகு தான் புஷ்ன்னு பெருசாகி அது வியட்நாமை தாக்க போகுது. வியட்நாம் ஏரிகள் நிறைந்த வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் இதெல்லாம் தாக்கி செயலிழந்து வெள்ளத்தை கொடுத்து விட்டு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து வங்கக்கடலில் வரக்கூடிய அக்டோபர் முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தின் முற்பகுதியிலிருந்து இறங்கி தீவிரமடைந்து ஆந்திர பகுதிக்கு வரும். ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென்சீன கடற்பகுதியில் உருவாவதற்கு சாதகம் இருக்கிறது. தற்பொழுது ஹாங்காங்கை தாக்கி கொண்டிருக்கிற புயல் வந்து நின்றாலும் புயல் பாதிப்பு அடைந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு நாட்கள் பிடிக்கும். ஒருவேளை தகவல் கிடைத்தாலும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் ஏதோ சுற்றுப்புறத்தில் உள்ள குறைந்த பாதிப்பு பற்றிய தகவலாக தான் இருக்கும். உச்சபட்ச பாதிப்பு அடைந்த பகுதியிலிருந்து தகவல் கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படும் நாட்கள் ஆகும். மத்திய பகுதி கடலோர பகுதி புயல் 200 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய பகுதிக்கு சென்றடைவதற்கு தாமதம் ஏற்படும். ஹாங்காங்குக்கு விமான சேவை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருப்பது உடனடியாக தொடங்குவது என்பதும் நாட்கள் ஆகும், நாட்கள் பிடிக்கும், உடனடியாக தொடங்க முடியாது. சீனாவோட தெற்கு பகுதியில் ஒரு சில பகுதிகளுக்கு விமான போக்குவரத்து 48 மணி நேரம் தான் முடக்கியிருக்கிறாங்க, நிறுத்தியிருக்காங்க, ஷட்டர் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்டை. ஆனால் அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்பதனால தொடங்குவது தாமதம் ஏற்படும், நாட்கள் ஆகும். ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலேயே தென்சீன கடற்பகுதியில் இருக்கிறது. இப்போ ஹாங்காங்னா அடுத்தது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்தாக இருக்கும். அடுத்தது மலேசியா வழித்தடமாக இந்தியாவிற்கு வரும். தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழையை நிறைய கொடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அந்த நிகழ்வுகளோட வழித்தடம் தான் இது. இப்போ தென்மேற்கு பருவமழை என்பதனால வடக்கு வச்சு பயணிக்கிறது, அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதி நோக்கி பயணிக்குது. தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிய பிறகு அது நேரடியாக அந்தமான் கடற்பகுதிக்கு வரும், நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வரும். அப்படிப்பட்ட மழைப்பொழிவை அது மழைப்பொழிவில் நிறைய கொடுக்க இருக்கிறது. ஆனால் பெரிய காற்று பாதிப்பு இல்லைன்னா கூட மழை நிறைய தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. தயவுசெய்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, பாருங்கள் புயலோட தீவிரத்தை, கொட்டுகிற மழையை நிகழ்வுகள் உருவாக்க தென்சீன கடல் சாதகமாக இருக்கு, பசிபிக் பெருங்கடல் சாதகமாக இருக்கு, வங்கக்கடல் சாதகமாக இருக்கு, கொல்கத்தாவே சாதகமாக இருக்குன்னா இந்த தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய நேரத்தில் கொல்கத்தா கடல் சாதகமாக இருந்ததுன்னா வங்கக்கடல் சாதகம் எவ்வளோ தெரியுமா? கொல்கத்தாவை விட 1 டிகிரி கூட வெப்பம், 1 டிகிரி வெப்பம் கூடுதல். நிலநடுக்கோட்டை விட தமிழ்நாட்டின் கரையோரம், இலங்கை கரையோரம் வெப்பம் கூடுதலாக இருக்குங்க. இப்போ 1 டிகிரி கூடுதலாக இருக்கு. ஆக கொல்கத்தாவை விட தமிழ்நாட்டின் கரையோரம் வெப்பம் கூடுதல். சுமத்ரா தீவை ஒட்டிய பகுதியை விட, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை விட இலங்கை ஒட்டியிருக்கூடிய கடற்பகுதி 1 டிகிரி வெப்பம் கூடுதல் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே நல்ல மழை இருக்குது. வானிலை ஆய்வறிக்கையோட இணைந்திருங்கள். இது ஹாங்காங் மற்றும் சீனாவிற்கான ஆய்வறிக்கை. இன்னும் கரை கடந்து நிறைவடையவில்லை, இன்னும் 12 மணி நேரம் ஆகும். முழுமையாக கடந்தாலும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்றடைந்து தகவல் திரட்டி வழங்குவதற்கு, பாதிப்பு அறிவதற்கு நாள் பிடிக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.